வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம கேரட்டும் முட்டையும் வச்சு எப்படி லஞ்ச் பாக்ஸுக்கு பொரியல் ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கேரட் எடுத்து இதோட தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறணும். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கலர் மாறவும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் லைட்டாக இந்த அளவுக்கு கலர் மாறி வரவும் நம்ம இந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நசுக்கி இந்த மாதிரி கையால் நல்லா நசுக்கி சேர்த்துடலாம். சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக மட்டும் கையால் இந்த அளவுக்கு லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணிலாம் நல்லா வற்றி இந்த மாதிரி வந்துருக்கு. இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடலாம். அடுப்பு சிம்மிலேயே தான் இருக்கணும். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அந்த அளவுக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ முட்டை இந்த அளவுக்கு வந்ததும் இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டுறலாம். ஒன்றோட நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் இந்த ஸ்பூனுக்கு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். நம்ம மூடி போடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வெந்தய குழம்புக்கு சைடிஷாக கேரட் பொரியல் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். வெந்தய குழம்புக்கு இது சைடிஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தய குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த கேரட்டு முட்டை போட்டு செஞ்சால் பிள்ளைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு இது கொடுத்து விடலாம். கொஞ்சமாக கத்திரிக்காய் வத்தல், கொஞ்சம் மிளகா வத்தல், மோர் மிளகா வத்தல் வறுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.